சென்னையில் வந்து நான் பெரிய பிரிண்டிங் கடை வச்சுருந்தேன். டிஜிட்டல் பிரிண்டிங்கில் வந்து நம்ம மெயினாக ஆர்டிஸ்ட்னால டிஜிட்டல் பிரிண்டிங் கடை வச்சுருந்தேன். அந்த கடையை வந்து ஒட்டு மொத்தமாக கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு வாழ்ன்ற முடிவுக்காக நாங்கள் வெளியேறிட்டோம். 3 விஷயத்தை வந்து முன்னெடுத்தோம். இந்த 3 விஷயம் சரி பண்ணால் நம்ம வந்து நிம்மதியாக வாழலாம், இயற்கையோட வாழ்கிற முடிவோட முன்னெடுத்து இதுவரையே வந்து என்னோட பெரிய பொண்ணு பார்த்தீங்கன்னா 18 வயசு ஆகுது, முடிய போது 19 வயசு ஆகுது. இதுவரையும் பள்ளிக்கூடம் போனது கிடையாது பெரிய பொண்ணு. 2வது பொண்ணு வந்து 14 வயசு ஆகுது, அந்த அம்மாவும் பள்ளிக்கூடம் போனது கிடையாது. இப்போ எழுதிட்டு வந்திருக்காங்க. இத்தனை முறை ஹாஸ்பிட்டல் போனாலும் இது தீர்வே இல்லை. இயல்பாக வந்து அது எப்படி தெரிஞ்சுருந்தில்ல, அன்றைக்கி தான் குழந்தை பிறந்தது. ஒரு 12 மணி பார்த்தீங்கன்னா ஒரு 12 பேர் கூட்டம் வீட்டுக்கு வந்துச்சு. எல்லாம் பசியில் இருக்கீங்க, என்னால் எவ்வளோ சுருக்கமாக பேச முடியும் பேசிடுறேன். நான் முதல்ல கேட்ட கேள்வினா உங்களை யார் வர சொன்னதீங்க? ஏன்னா என் மனைவியே பேச வச்சு அவங்க வந்து அவங்கள வந்து வந்தவங்க இடம் தெரியாமல் ஓடுற அளவுக்கு விரட்டி அடித்தோம். இதுக்கெல்லாம் உறுதுணை அந்த மாதிரி எனக்கு இணைய சரணியா அவர்களால் தான் முடிஞ்சது. செல்வம் தான் பெருஞ்செல்வம். அந்த செல்வத்தை நாங்கள் சீரும் சிறப்புமாக கொண்டு வருவோம் சொல்லிட்டு இங்கே வரைக்கும் கூட்டிகிட்டு வந்து நம்மளோட இப்போ இருக்கிற நம்ம சகோதரோட குடும்பம் இப்போ மேடைக்கு வரப்போகுது. அவருக்கு வந்து நம்ம அதான் சொல்லுவோம் இல்லையா, வெறுங்கையாக போகக்கூடாது, செல்வத்தோடு வந்திருக்காங்க இல்லையா, நம்ம அவங்களுக்கு ஒரு சின்ன செல்வம் கொடுப்போம். ஞானப்பிரகாஷ் ஐயா கையை வழியாக அது கொடுக்கலான்னு நாங்கள் நினைக்கிறோம். ஞானப்பிரகாஷ் ஐயா எங்கே இருக்காங்க? சில சிறப்பம்சங்கள் இருக்கு இல்லையா, அதனால இந்த குடும்பத்துக்கு வந்து நம்ம மரபின் மாண்புகள்னு சொல்றோம். இன்னும் அடுத்தடுத்த வருடங்கள்ல இந்த அவார்டு வந்து யார் வாங்குறான்னு பார்ப்போம். சரிங்களா? நம்ம பரமகுரு பிரசித்தா சகோதரிக்கும் இந்த ஒரு அழைப்பு எடுக்கிறேன். பாருங்க, அடுத்த லிஸ்ட்ல நீங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னும் நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மரபின் மாண்புகள் இதை வந்து ஐயா கையால அவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். சகோதரர் வந்து அவங்களோட அனுபவத்தை நமக்கு சொல்லுவாங்க. எல்லாம் பசியில் இருக்கீங்க, என்னால் எவ்வளோ சுருக்கமாக பேச முடியும் பேசிடுறேன். ஏன்னா என்னோடய சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா சென்னை. என்னோடய பூர்வீகம் சென்னை தான். ஆனால் நாங்கள் வந்து இயற்கை மேலே ஆர்வம் கொண்டனால நாங்கள் வந்து வாழணும்னு ஒரு முடிவு எடுத்து எல்லாம் விவசாயத்தை பண்ணணும் வெளியில் போவோம். ஆனால் நாங்கள் வாழணும்னு முடிவு எடுத்து சென்னையிலேருந்து ஒரு 150 கிலோமீட்டர் தொலைவில் இடம் வாங்கி ஒரு காட்டுக்கு ஒதுக்குறோம். இடம் வாங்கிக்கிட்டு நாங்கள் வந்துட்டோம். இங்கே ஏன் வந்துட்டோம்னா நாங்கள் நிம்மதியாக வாழணும். சென்னையில் பிறந்ததுலேருந்து நம்ம வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கங்காண்டி நம்ம எந்த ஒரு இயல்பாக வாழத்தை விட்டுட்டோம். நம்ம பணம் அது அப்புறம் வந்து நமக்கு சொகுசு இதை தாடி தான் போயின்னு இருக்கோம். அந்த போகையில் தான் வந்து நான் வந்து இயல்பாகவே வந்து 2005 எனக்கு திருமணம் ஆயிடுச்சு. 2006 எனக்கு குழந்தை பிறந்தது. இந்த குழந்தைகள் நடந்த உபாதைகள் மூலியமாக தான் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிரச்சனை. எத்தனை முறை ஹாஸ்பிட்டலில் போனாலும் இது தீர்வே இல்லை. நம்ம இப்போ தான் போயிட்டு வருவோம், திருப்பி ஒரு 2 நாள் பொறுத்து திருப்பி அது தீர்வு அந்த நோய் வந்து குணமாகாது, திருப்பி பிரச்சனை. இதை தேடும் போது தான் வந்து எனக்கு வந்து ஐயா ஈழர் பாஸ்கரோட பேச்சு வந்து என்னோட நண்பர் பெருமாள் மூலயமா வந்து எனக்கு கிடச்சிது. இந்த பேச்சு 2010 கிடச்சிது எனக்கு இந்த பேச்சு. எனக்கு அது மூலயமா நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா இயற்கை மருத்துவத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் மருத்துவத்தை விட நான் வந்து கல்வி, உணவு, இந்த 3 முறையும் வந்து எனக்கு தெளிவு வந்த அப்புறம் நாங்கள் முடிவு எடுத்தோம். சென்னையில் வந்து நான் பெரிய பிரிண்டிங் கடை வச்சுருந்தேன். டிஜிட்டல் பிரிண்டிங்கில் வந்து நம்ம மெயினாக ஆர்டிஸ்ட்னால டிஜிட்டல் பிரிண்டிங் கடை வச்சுருந்தேன். அந்த கடையை வந்து ஒட்டு மொத்தமாக கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு வாழ்ன்ற முடிவுக்காக நாங்கள் வெளியேறி எந்த ஒரு பொருளாதார அடிப்படையும் இல்லாமல் நாங்கள் இடம் வாங்கி வெளியே ஏறிட்டோம். அந்த அடிப்படையில் வாழ்ந்து வரோம்னா இப்போ நாங்கள் 3 விஷயத்தை வந்து முன்னெடுத்தோம். இந்த 3 விஷயம் சரி பண்ணால் நம்ம வந்து நிம்மதியாக வாழலாம், இயற்கையோட வாழ்கிற முடிவோட முன்னெடுத்து கல்வி, மருத்துவம், உணவு இதை சரி பண்ணால் போதுன்ற முயற்சியில் நான் பண்ணி இதுவரையே வந்து என்னோட பெரிய பொண்ணு பார்த்தீங்கன்னா 18 வயசு ஆகுது, முடிய போது 19 வயசு ஆகுது. இதுவரையும் பள்ளிக்கூடம் போனது கிடையாது பெரிய பொண்ணு. நாங்கள் வந்து வீட்டு முறை கல்வி தான் பண்ணியிருக்கோம். இந்த கல்வி நாங்கள் எப்படி கொடுக்குறோன்னா வாழ்க்கை முறையில் எங்கெல்லாம் பயணிக்கிறோமோ நாங்கள் குழந்தையோடு தான் பயணிப்போம், குடும்பத்தோடு தான் பயணிப்போம். இங்கே இருக்கிற நண்பர்கள் மூலியமாக கிடைக்கிற கல்வி, அந்த அறிவு மட்டும் தான் என் குழந்தைகள் வச்சுருக்கோம். 2வது பொண்ணு வந்து 14 வயசு ஆகுது, அந்த அம்மாவும் பள்ளிக்கூடம் போனது கிடையாது. இப்போ எழுதிட்டு வந்திருக்காங்க. 3வது பையன் கவிஞன், இவன் தான் வந்து முதல்ல வந்து வீட்டு முறையில் பிறந்தான். 2 குழந்தைகள் வந்து மருத்துவமனை தான் பிறந்தது. இதோட தேடல் தான் வந்து இந்த 3 குழந்தைய வந்து இயல்பாக வந்து பிறந்தோம்.
இதுக்கெல்லாம் உறுதுணையாக அந்த மாதிரி எனக்கு இணைய சரண்யா அவர்களால் முடிஞ்சது. நான் எவ்வளோதான் வெளியே வந்து போயிட்டு நம்ம தேர்தல் இருந்தாலும் என்னோட என்ன தேடணும் அது முழுமையாக வந்து அவங்க புரிகிற அளவுக்கு நான் வந்து அவங்க தெளிவுபடுத்தினால அவங்க தெளிவாக இருந்த காரணத்தால் தான் வந்து இந்த 3 பிள்ளைங்களும் வெற்றிகரமாக வந்து எந்த ஒரு செலவும் இல்லாமல் ரொம்ப இனிமையாக பிரசவத்தை வந்து மகப்பேறு வந்து வீட்டிலேயே முடிச்சோன்னாங்க. இப்போ கடைசியாக குறைந்த பிறகு சின்ன சிக்கல் வந்து மற்ற 2 சென்னையில் இருக்கும்போது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்கள் இயல்பாக வீட்டில் பிறந்துட்டோம் வந்து ஹெல்த் ஆஃபீஸர் வந்து பார்த்தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த 3வது குழந்தை 5வது குழந்தை வந்து சென்னை கிராமத்தில் பிறக்கும்போது என்ன ஆச்சு, இயல்பாக வந்து அது எப்படி தெரிஞ்சுருந்தில்ல. அன்றைக்கி தான் குழந்தை பிறந்தது. ஒரு 12 மணி பார்த்தீங்கன்னா ஒரு 12 பேர் கூட்டம் வீட்டுக்கு வந்துச்சு. ஏடின்றாங்க, ஹெல்த் ஆஃபீஸ்ன்றாங்க, மொத்தமாக கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. வந்தவொடனே நீங்கள் ஹாஸ்பிட்டல் ஏகப்பட்ட கேள்வி கேட்டாங்க. தெளிவாக இருந்ததுனால வந்து என்ன ஆச்சுன்னா, நான் முதல்ல கேட்ட கேள்வினா உங்களை யார் வர சொன்னது, இங்கே உங்களுக்கு நாங்கள் தகவல் தெரிவித்தோமா, இது எங்களோட உரிமை, நாங்கள் பெற்றுக்கிறோம், தகவல் தெரிவித்தோமா, இவ்வளோ பேசியும் வந்து தொல்லை பண்ணி போலீஸ் வர வச்சு இட்டு பண்ண இவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் தெளிவாக வந்து நாங்கள் பதில் சொல்லணுனால மட்டும்தான் எங்களை வந்து விட்டாங்க. நாங்கள் இவ்வளோ தெளிவு அடைஞ்சு 2010 சுற்றி இவ்வளோ தெளிவு அடைஞ்சு எங்களுக்கே வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்கிறதுனால வந்து இது வந்து இந்த மக்கள் வந்து எப்படி புரிதல் இருக்காது என்றுனா நான் என்ன பண்ணேன், எல்லாம் தெளிவாக என் மனைவி மூலியமாகவே பேசினாங்க. அது நான் வந்து அவ்வளோ பேசலை. ஏன்னா என் மனைவியே பேச வச்சு அவங்க வந்து அவங்கள வந்து வந்தவங்க இடம் தெரியாமல் ஓடுற அளவுக்கு விரட்டி அடித்தோம். பேச்சிலேயே நாங்கள் கொடுத்த பதிலே வேலையாச்சு. அதுக்கப்புறம் வந்து தெளிவாக தான் வந்து நாங்கள் வந்து இதை வந்து மக்களுக்கு வந்து செல்றதுக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இதை வந்து நான் சொல்கிறத விட இந்த விஷயத்தை வந்து என் துணைவார் பேசுவாங்க. எங்களுக்கு முன்ன பின்ன மேடையில் பேசலாம் பழக்கம் இல்லை, இயல்பாக கூட்டமாக பேசலாம் பழக்கனால அவங்க பயப்படுறாங்க. நீங்கள் மேலே உங்களுக்கு வந்து இதை பற்றி பிரச்சனைகளை பற்றி தகவல் தேவைன்னா என்னோட தொடர்பு எண் இருக்குது. இந்த தொடர்பு எண் மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் பேச வளர்ந்துக்கிட்டே இருக்கும், எல்லாம் பசிகள் இருக்கீங்க. என்னோட தொடர்பு பார்த்தீங்கன்னா 63 80 96 80 33 எண்ணு. இந்த பொண்ணுங்க உங்களுக்கு என்ன சிக்கல்களோ எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் செய்கிறோம். நன்றி.